நீங்க அமேசான்ல உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணி சக்சஸ் பண்ண போறீங்கன்னா கரெக்டான மெத்தட்ல ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்றது ரொம்பவே முக்கியம். ப்ராப்பரான உங்க ப்ராடக்ட்டோட கேட்டகரியை சூஸ் பண்ணிருக்கணும், ப்ராப்பரா அதுக்கு எஸ்இஓ பண்ணிருக்கணும், யாரு உங்க ஆடியன்ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கணும். இதை இன்னுமே சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு உங்க ப்ராடக்ட்டோட லிஸ்டிங் முக்கியம். இந்த வீடியோல ப்ராப்பரா எப்படி ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்றது, அமேசான் அல்காரிதத்தை ஏமாத்தி நிறைய பேர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கிறது, உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் இல்லாமயே உங்க பிராண்ட் நேம் வச்சு செல் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சீக்ரெட்ஸ் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களோட அமேசான் டேஷ்போர்டை ஓபன் பண்ணிருங்க. இப்போ நான் சாம்பிளுக்காக ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிற இந்த அமேசான் ஆப்போட எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்தோடனே நமக்கு நிறைய செட்டிங்ஸ் காட்டும். இதெல்லாம் பத்தி நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும்னா ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும், நம்ம என்ன மெத்தட்ல லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி பிராண்டட் லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல நான் பிராண்டட் லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறீங்களாங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். பிராண்டட் லிஸ்டிங்னா என்னன்னா உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் சர்டிபிகேட் இருக்குன்னா அது அமேசான்ல உங்க பிராண்டை என்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க ஜிடிஎன் எக்ஸெப்ஷன் வாங்கி உங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்றதுதான் பிராண்டட் லிஸ்டிங். பிராண்டட் லிஸ்டிங் கிரியேட் பண்றதால உங்க ப்ராடக்ட்டை நீங்க மட்டும் தான் சேல் பண்ண முடியும், யாரும் ஏமாத்தி உங்களோட சேல்ஸை எடுத்துட்டு போக முடியாது. இதுவே இன்னொரு பக்கம் நான் பிராண்டட் லிஸ்டிங்னா ஜெனரிக் லிஸ்டிங்னு சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு பெருசா எந்தவித டாக்குமெண்ட்டுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்க இதுல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டாலே போதும் உங்க ப்ராடக்ட்டா அமேசான்ல லிஸ்ட் ஆகிடும். இந்த இடத்துல நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் இருந்துச்சுன்னா ப்ராப்பரா உங்க பிராண்டை என்ரோல் பண்ணி ஜிடிஎன் எக்ஸெப்ஷன் வாங்கி செல் பண்ணுங்க. அப்படி ட்ரேட்மார்க் இல்லைன்னா நீங்க ஜெனரிக்ல லிஸ்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி தரேன். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல சர்ச்சா இருக்கலாம், ப்ராடக்ட் இமேஜா இருக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி அமேசான்ல இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க டேம்பர் பண்ணா இந்த ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா நீங்க ஆல்ரெடி பெரிய பெரிய பிராண்டட் ப்ராடக்ட்டை வாங்கி ரீசேல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். இல்ல நீங்க நார்மலா ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்க, இல்ல உங்களோட ஓன் பிராண்டட் ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்கன்னா இதுல லாஸ்டா ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ள மட்டும் தான் நம்மளால செல் பண்ணவே முடியும். இந்த இடத்துல blank from கொடுத்துட்டோம்னா நம்மளால ஒரு லிஸ்டிங்கா கிரியேட் பண்ண முடியும். இல்ல என்கிட்ட ஒரு 100 ப்ராடக்ட் இருக்கு, 200 ப்ராடக்ட் இருக்குன்னா இந்த இடத்துல ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணா போதும் ஒரே நேரத்துல உங்களால 100-200 லிஸ்டிங்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்டிங் கிரியேட் பண்றோங்கிறதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி போட்டுருந்தா நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம எப்படி ப்ராப்பரான வேலை ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல blank from இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்குள்ள வந்தோடனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல ரெக்கமெண்டட்ல இருக்கும், இல்லைன்னா ரெக்யூர்ட்ல இருக்கும். இந்த இடத்துல நீங்க ஆல் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அமேசான் அல்காரிதம் இன்னுமே ஈஸியா உங்க ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில் கேட்கும். நீங்க டைட்டில் என்டர் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் 60 கேரக்டர் இருக்குல்ல, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. இதுல உங்களோட பிராண்ட் நேமும் இருக்கணும், உங்க ப்ராடக்ட்டோட எக்ஸாக்டான கீவேர்டும் இருக்கணும். அதோட இல்லாம உங்க ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்றோமோ அதோட இன்ஃபர்மேஷனும் அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இது சிம்பிளா சொல்லணும்னா SWOங்கிறது என்னோட பிராண்ட் நேமா இருக்கு. நான் வந்து ஒரு Black கலர் டி-ஷர்ட் செல் பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன்னா SWI Black T-shirt for menங்கிற கீவேர்டும் கொடுத்திருப்பேன். அதோட இல்லாம இத 100% காட்டனா இல்ல என்ன மெட்டீரியலோ அதையுமே அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். அப்ப மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு ஈஸியா நம்ம ப்ராடக்ட் என்னங்கறத தெரிய வைக்க முடியும். அதோட நம்ம அமேசான் அல்காரிதத்துக்கும் சைடுல நம்ம ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி. இப்போ நான் ஒரு அமேசான் பேஜை ஓபன் பண்ணி ரேண்டமா பிரஷ் ஹோல்டர்னு நான் சர்ச் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நிறைய ரிசல்ட் ஷோ ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா அமேசானோட நிறைய கஸ்டமர் போன்ல இருந்தா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றாங்க. ஜஸ்ட் நான் டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ரேண்டமா ஏதாவது ஒரு போனை சூஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த போன்லயே இருக்கட்டும். இப்போ சாம்சங் S8ன்னு ஒரு போன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜை மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ நான் பிரஷ் ஹோல்டர்னு சர்ச் பண்ண உடனே நமக்கு நிறைய ரிசல்ட் ஷோ ஆகுதா. நீங்க போன்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரியான ரிசல்ட் தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்டோட பிராண்ட் நேம், டூத் பிரஷ் ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய டைட்டில் ஷோ ஆகுதா. இது லாஸ்டா எதுல முடியுதுன்னு பாருங்க, ஹோல்டர் ஃபாருங்கிறதோட முடிஞ்சிருக்கு. ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணனா இதுக்கப்புறமாவும் இன்னும் நிறைய டைட்டில்ஸ் இருக்கு. நமக்கு இந்த இடத்துல டூத் பிரஷ் ஹோல்டர் ஃபாருங்கிறதுக்கு அப்புறமா டூத் பிரஷ் வால் மவுண்டட், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணா மட்டும்தான் தெரியுமே. ஜஸ்ட் யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 60 to 80 இல்லைன்னா 120 கேரக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் ஷோ ஆகும். அதனாலதான் நம்ம டைட்டில்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற 120 கேரக்டருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். அதனால ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் இருக்கோ இல்லையோ உங்களுக்கான ஒரு பிராண்ட் நேமா நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பரா எப்படி பிராண்ட் நேம் சூஸ் பண்ணணும்னு தெரியலனா அதுக்காக ஒரு டெடிகேட்
டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஜஸ்ட் இப்போ நம்மளோட பிராண்ட் நேமா நான் என்டர் பண்ணிக்கிறேன். SWOங்கிற ரேண்டமான ஒரு பிராண்ட் நேம் கொடுத்துறேன். அப்புறம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஆர்ங்கிற சிம்பிளோ டிஎம்ங்கிற சிம்பிளோ எந்த சிம்பிளுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட பிராண்ட் நேம் மட்டும் தான் என்டர் பண்ணும். அதுக்கப்புறமா நான் ரேண்டமா ஒரு டைட்டில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிளாஸ்டிக் டூத் பிரஷ் ஹோல்டர் ஃபார் பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்க ப்ராடக்டோட டைட்டில் என்டர் பண்றதுக்கு அப்புறமா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஜஸ்ட் கீழே வந்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிடுவாங்க. இந்த கன்ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட் என்ன கேட்டகரின்னு சஜஸ்ட் பண்ற ஒரு டூல். ஜஸ்ட் இது செக் பண்ணாம நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டிஸ் கம்மியாகிறது கூட சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஒரு பிரஷ் ஹோல்டர் தான். அமேசான் அல்காரிதமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெயிண்ட் பண்ற பிரஷோ இல்லனா டிராயிங் பிரஷ் கேட்டகரியில போய் நம்ம ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணுது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஆடியன்ஸ் தான் நம்ம ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறதுனால நம்ம ப்ராடக்ட்டை வாங்க போறது கிடையாது. நிறைய பேர் கிளிக் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வாங்காம போனாங்கன்னா அதுக்கப்புறமா அமேசான் அல்காரிதம் நம்ம ப்ராடக்ட்டை நிறைய பேர்கிட்ட புஷ் பண்ணாது. அதனால ஒரு கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. எப்படி நீங்க கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்றது, எந்த கேட்டகரியை சூஸ் பண்றதே தெரியலனா இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் மட்டும் நான் சொல்லி தரேன். அகைன் நம்ம அமேசான் பேஜுக்கே போய்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட காம்படிட்டர் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் கொடுத்துறேன். ப்ராடக்ட்டுக்கு மேலேயே நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். நிறைய பேர் இதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இல்ல லாஸ்டா என்ன வேர்ட்ஸ் இருக்குங்கிறத காப்பி பண்ணிருங்க. இந்த இடத்துல டூத் பிரஷ் ஹோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணுங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னும் ஒரு சில காம்படிட்டரை கூட நீங்க செக் பண்ணலாம். ஜஸ்ட் நான் பேக் போயிட்டு வேற ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு சிமிலரா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் அதை நான் ஒரு கிளிக் பண்றேன். இதுலயுமே டூத் பிரஷ் ஹோல்டர் தான் இருக்கு. இந்த மாதிரி உங்க காம்படிட்டர் 2-3 பேரோட லிஸ்டிங்கை செக் பண்ணி பாருங்க. அதுல லாஸ்டா என்ன வேர்ட்ஸ் இருக்கோ ஜஸ்ட் அதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் செலக்ட் அதர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு சர்ச் டேப் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல சர்ச் டேப்ல அந்த வேர்டை அப்படியே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டரை மட்டும் பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துருச்சா, இப்போ இதுதான் உங்க ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கான கரெக்டான கேட்டகரி. ஜஸ்ட் அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. ஓகே, நம்ம ப்ராடக்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்ல வேரியேஷன் இருக்கான்னு கேக்குது. வேரியேஷன்னா என்னங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த பிரஷ் ஹோல்டர் தான் நீங்க செல் பண்ண போறீங்க. இதுலயே உங்கள்ட்ட பிங்க் கலர், ஆரஞ்சு கலர்னு நிறைய கலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கலருக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் லிஸ்டிங் கிரியேட் பண்ணணும் தேவை கிடையாது. ஒரே லிஸ்டிங் கீழேயே உங்களோட கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன் எல்லாத்தையுமே உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லிஸ்டிங்கே செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது வேரியேஷன் ஆட் பண்ணிருக்காங்களான்னு. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் 1, 2, 3 இருக்குல்ல, இது எல்லாமே உங்க கொடுத்திருக்கிற வேரியேஷன்ஸ் தான். இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்லயும் வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் இருக்குல்ல வேரியேஷன்ஸ் பக்கத்துல, அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் கொடுக்க போறீங்கன்னு கேக்குது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஐட்டமா, இல்ல சைஸா, கலரா, இல்ல நீங்க வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அது இந்த இடத்துல இன்னுமே டீட்டெயிலா நீங்க மென்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த கேட்டகரியில நான் எந்த வேரியேஷனுமே ஆட் பண்ண போறது கிடையாது. அதனால இதை அன்செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அன்செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிராண்ட் நேம், இப்போ நீங்க ட்ரேட்மார்க் எடுத்து உங்க பிராண்டை என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணி செல் பண்ணிக்க முடியும். அப்படி ட்ரேட்மார்க் இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் எ பிராண்ட் நேம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஜெனரிக்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த ஜெனரிக் கீழ மட்டும் தான் செல் பண்ணுவாங்க. இப்படி நீங்க ஜெனரிக்ல செல் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆபத்து வரும்னா, இந்த லிஸ்டிங் உங்களுக்கு சொந்தம் இல்ல, யாரு வேணாலுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்றதுதான் இதோட மீனிங். இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுன்னா யாரு வேணாலுமே உங்களோட ப்ராடக்ட்ல செல்லரா ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட் 500 ரூபாய்க்கு செல் பண்றீங்க, இன்னொரு செலர் வந்து 499 ரூபாய்க்கு செல் பண்றாருன்னா அவருக்கு தான் அதிக ஆர்டர்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல இதெல்லாம் உங்க லிஸ்டிங்கை ப்ரொடக்ட் பண்ணா நீங்க ட்ரேட்மார்க் எடுத்து பிராண்ட் நேம் என்ரோல் பண்ணா மட்டும் தான் ப்ரொடக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் எடுக்க காசு இல்ல, ஃபியூச்சர்ல எனக்கு நிறைய ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ப்ராஃபிட் வந்தோம்னா நான் ட்ரேட்மார்க் எடுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இல்லாமயே உங்களோட பிராண்ட் நேம் கீழே செல் பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்கள்ட்ட ட்ரேட்மார்க் இருக்கோ இல்லையோ லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற பிராண்ட் நேம் உங்களோட டைட்டிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிராண்ட் நேம்லயும் அதை என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாம்பிளுக்காக SWO ன்னு கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடி இருக்குல்ல, திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் எ ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருங்க. இது வந்து இன்னொரு டிஃபரெண்டான கான்செப்ட். உங்க ப்ராடக்ட்டுக்கு பார்கோட் ஐடி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கலாம், அதோட டைப்பை என்டர் பண்ணிக்கலாம். அதை பத்தி நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்றேன், பார்கோடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் எ ப்ராடக்ட் ஐடி இருக்குல்ல, ஜஸ்ட் செக் பண்ணிருங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து இதோட உங்களை அமேசான் தடுத்து நிறுத்திடும். இதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போக முடியும்னு சொல்லும். இந்த இடத்துல அப்ளை டு சொல்லுற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்ல உங்க பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரியோ இல்லனா உங்க ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் மெட்டீரியல் மட்டும் நீங்க ஒன்னு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பிரஷ் ஹோல்டரே செல் பண்றேன்னா இதோட பேக்கேஜிங்ல என்னோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற கடையிலேயே போய் இந்த பிராண்ட் நேம் போட்டுருக்கிற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணி ஒரு 5ல இருந்து ஒரு 10 பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை போட்டோ எடுத்து இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்ளை டு செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த அப்ளை டு செல்ல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டோட டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. சிம்பிளா சொன்னா உங்க ப்ராடக்ட்டோட டைட்டில், மேனுஃபேக்சரிங் டீடைல், டிஸ்கிரிப்ஷன் தான் கேட்பாங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த செக் லிஸ்ட் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி உங்க ப்ராடக்ட்டோட போட்டோவை நீங்க இந்த அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு உங்க ப்ராடக்ட்டை பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்தீங்களா, ஜஸ்ட் அந்த போட்டோவை மட்டும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. இது டுட்டோரியல் பர்பஸ்ங்கிறதுனால இப்போதைக்கு நான் அந்த பிராண்ட் நேமுக்கு அப்ரூவல் வாங்க போறது கிடையாது. ஜெனரிக்லயே லிஸ்ட் பண்றேன். அப்பதான் என்னால அடுத்த டேபுக்கு மூவ் ஆக முடியும். இப்போ நான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனை விட இதுக்கு கீழே இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ் இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அமேசான்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் லிஸ்டிங்கை ஓபன் பண்ண உடனே இந்த டைட்டில பார்ப்போம், ஜஸ்ட் கீழே இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ் தான் பார்ப்போம். இதோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும்னா நீங்க ஒரு 5-6 தடவை ஸ்க்ரோல் பண்ணாதான் அதோட டிஸ்கிரிப்ஷனே உங்களால பார்க்க முடியும். ப்ராடக்ட்டோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு ரெடி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னா ரொம்பவே சிம்பிளா அமேசான்ல ஒரு ஏஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இந்த ட்ரெயின் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட் பத்தி சிம்பிளான டெக்ஸ்ட் கொடுங்க. ஜஸ்ட் நான் இந்த டைட்டிலே கூட டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜெனரேட் கண்டென்ட் கிளிக் பண்றேன். இப்போ அமேசானே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான பெஸ்டான புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஜெனரேட் பண்ணிருக்கு. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுங்க. இல்ல இது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ரீஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ரீஜெனரேட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல எல்லோ கலர்ல மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணுது. இப்போதான் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கான கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ப்ரொஃபஷனல் லெவல்ல தான் லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீவேர்ட் லிஸ்ட் தேவைப்படும். அதை வச்சு தான் நீங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல மேக்ஸிமமா ஹை பர்ஃபார்மன்ஸ் கீவேர்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதோட இல்லாம கஸ்டமரும் ஈஸியா அதை படிக்கிற மாதிரி இருக்கணும். இதை நீங்க கிரியேட் பண்றதுக்கு கரண்ட் டேட்டுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹீலியம் 10 மாதிரி பெய்ட் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த ஹீலியம் 10 யூஸ் பண்ணி தான் நீங்க கீவேர்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி இன்னுமே சிம்பிளா உங்களால இந்த லிஸ்டிங் கிரியேட் பண்ண முடியும். இத பத்தி நீங்க இன்னுமே டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லே அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். ஐ பட்டன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ் மினிமமா உங்களால ஒரே ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி கூட உங்க லிஸ்டிங்கை லைவ் பண்ண முடியும். ஆனா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 7 இமேஜ் ஆச்சும் அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் அந்த லிஸ்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண போற இமேஜ் தான் மெயின் இமேஜ், அதுக்கு கீழேயே மெயின் போட்டிருக்கோம். இந்த இமேஜ் தான் உங்க லிஸ்டிங்கோட ஹீரோ இமேஜ்னே சொல்லலாம். அமேசான்ல உங்க ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலயும் ரெப்ரசென்ட் பண்றதே இந்த மெயின் இமேஜா தான் இருக்கும். அதனால மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு இந்த மெயின் இமேஜை ரெடி பண்ணுங்க. இந்த மெயின் இமேஜ் ரெடி பண்றதையும் ஒரு சில அமேசான் கைட்லைன்ஸும் இருக்கு. கண்டிப்பா உங்க லிஸ்டிங் ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அதோட இல்லாம ஸ்கொயர் ஃபார்மட்ல தான் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும் தான் அமேசான் உங்க லிஸ்டிங் அக்செப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர்கிட்ட உங்க ப்ராடக்ட்டை புஷ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட மெயின் இமேஜை நிறைய அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஃபார்மட்ல என்னோட இமேஜை அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது என்னோட செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ் இல்லனா பெருசா ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த வித பிராண்டையும் தாக்காம ப்ராப்பரா உங்களோட பிராண்ட் நேமையும் உங்க ப்ராடக்ட்டோட ஃபியூச்சரையும் நீங்க கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த மெயின் இமேஜ்ல எந்த வித டெக்ஸ்டும், வாட்டர் மார்க் இருக்க கூடாது, வேற எந்த பிராண்ட் நேமும் இருக்க கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் செகண்ட் இமேஜை அப்லோட் பண்றேன். செகண்ட் இமேஜ்ல சைஸா இருக்கட்டும், நம்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃபோகிராஃபி ஸ்டைல நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி என் ப்ராடக்ட்டோட எல்லா இமேஜுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இமேஜும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ப்ராடக்ட் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணுது. ஜஸ்ட் இதை நீங்க எப்போ வேணாலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் கஸ்டமைஸ்டபிளா, உங்க ப்ராடக்ட்டோட மாடல் நம்பர் என்ன, உங்க ப்ராடக்ட்டோட நேம் என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைலும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஜெனரிக் கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஜெனரிக் கீவேர்ட்ஸ் தான் உங்களோட லிஸ்டிங்கும் அமேசான் அல்காரிதமும் டைரக்டா பேசிக்கிற இடம். யாரெல்லாம் அமேசான்ல எந்த கீவேர்டை யூஸ் பண்றாங்களோ உங்களோட லிஸ்டிங்
லிஸ்டிங்கை காட்டணுமா காட்ட வேணாமாங்கிற மாதிரி டைரக்டான இன்புட்டை இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க கொடுக்கறது எந்த கஸ்டமருக்கும் யாருக்குமே தெரியாது, உங்களுக்கும் அமேசான் அல்காரிதத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ப்ராப்பரா உங்க ப்ராடக்ட்டை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அமேசான் சர்ச்ல எந்த கீவேர்ட்லாம் சர்ச் பண்ணா உங்க ப்ராடக்ட் காட்டணுமோ அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் பிரஷ் ஹோல்டர்ங்கிற கீவேர்டை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். அடுத்த கீவேர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கமா பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு அடுத்த கீவேர்டு என்னவோ அதை கொடுங்க. அகைன் கமாவை பிரஸ் பண்ணிட்டு அடுத்த கீவேர்டை பிரஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்மட்ல தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பர் கேஸ் லெட்டரை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஹச் இருக்குன்னா அதையுமே லோயர் கேஸ் லெட்டர்ல கொடுங்க. ஜஸ்ட் அதே மாதிரி இப்போ வால் மவுண்ட்ல W மட்டும் நமக்கு அப்பர் கேஸ்ல இருக்கு, அதையும் நான் லோயர் கேஸ்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாமே லோயர் கேஸ்ல கொடுத்தீங்கன்னா அமேசான் அல்காரிதம் இன்னும் ஈஸியா ரீட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். இதோட சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அமேசான் அல்காரிதத்தை மேக்ஸிமமா நீங்க எப்படிலாம் கரெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும், நிறைய பேர்கிட்ட உங்க ப்ராடக்ட்டை காட்டும். இந்த இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணுது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து பிளாஸ்டிக்கா இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட் மெட்டலா இருக்கும், இல்ல உங்க ப்ராடக்ட் வேற ஏதோவா கூட இருக்கலாம். அதனால உங்க ப்ராடக்ட்டுக்கு ரெலவெண்டா இருக்கிற மேக்ஸிமமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த இடத்துல எக்ஸாக்டா உங்க மேனுஃபேக்சரோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட நேமை மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. இதுல இனிமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து உங்க ப்ராடக்டோட HSN கோட் தான் இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். இந்த இடத்துல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு HSN கோடை என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க ப்ராடக்டோட HSN கோட் என்னவோ அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா, இந்த இடத்துல AI வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, அதனால AI மட்டும் நம்பி லிஸ்டிங் கிரியேட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல உங்க ப்ராடக்டோட HSN கோட கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல HSN கோடுங்கிறது ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர்லாம் போடக்கூடாது, ப்ராப்பரான HSN கோட் கொடுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜெனரேட் ஆகும். அதை வச்சு தான் நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ப்ராடக்டோட இன்வாய்ஸ் எடுத்து பார்த்தாலே அதில் HSN கோட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி உங்க ப்ராடக்டோட HSN கோட் உங்களுக்கு தெரியலனா நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத டீடைலா சொல்றேன். GST சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல gst.gov.in ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இது அபிஷியலான கவர்மெண்ட் வெப்சைட் தான். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சர்வீஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சர்வீஸை கிளிக் பண்ணுங்க. சர்வீஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா யூசர் சர்வீஸ்க்கு கீழே சர்ச் HSN கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா குட்ஸ் தான் நம்ம செல் பண்ணுவோம், அதனால குட்ஸ்ல இருக்கட்டும். இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான HSN கோட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஷர்ட்னு எக்ஸாம்பிள் சர்ச் பண்றேன். ஷர்ட்னு சர்ச் பண்ணனா அதுக்கான HSN கோட் காட்டுதுல, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த கேப்சாவை சால்வ் பண்ணுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும், இதோட HSN கோடு வந்துடும். டைரக்டா அந்த HSN கோட காப்பி பண்ணி நம்மளோட லிஸ்டிங்ல நம்மளால போட்டுக்க முடியும். இந்த மாதிரி தான் ப்ராப்பரான வேலை உங்களோட ப்ராடக்ட் HSN கோட நீங்க எடுக்கணும். அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆஃபர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த ஆஃபர் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்க ப்ராடக்டோட SKU என்ன, SKUனா நீங்க உங்க ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக இருக்கிற ஆல்பா நியூமரிக் நம்பர் தான். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இப்போ நான் பிரஷ் கோல்டர் தானே செல் பண்றேன், அதனால TBன்னு போட்டு ஒரே ஒரு குவான்டிட்டி செல் பண்றேன், 1ன்னு போடுறேன் B. இது என்னன்னா இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது, என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு நம்பர் தான். ஜஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க நிறைய யூனிட் செல் பண்றீங்க, நிறைய ப்ராடக்ட் ஃபியூச்சர்ல செல் பண்ண போறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல குவான்டிட்டினா உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்னு கேக்குது. இப்போ நான் இந்த இடத்துல 50ன்னு போட்டேன்னா மேக்ஸிமமா எனக்கு 50 ஆர்டர் வரும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். திரும்பவும் நான் அதை ரீஸ்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களால எவ்வளவு ஸ்டாக் கொடுக்க முடியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஹேண்டலிங் டைம்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து எத்தனை நாள்ல நீங்க பேக் பண்ணுவீங்கன்னு கேக்குது. இது மேக்ஸிமமா எவ்வளவு கம்மியான நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வருங்கிறது தான் இதோட உண்மை. ஜஸ்ட் நான் 1 கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஆஃபர் கொடுக்க போறீங்கன்னா மட்டும் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்க, இல்லைன்னா இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா ப்ராடக்ட்டை நீங்க ஒரு 500க்கு செல் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல யுவர் பிரைஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டோட பிரைசிங் கொடுக்கணும். 500க்கு பதிலாக நான் 499 கொடுப்பேன், ஏன்னா அந்த ₹1 பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் இந்த இடத்துல மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல எப்போதுமே நீங்க செல் பண்ற காஸ்ட்டை விட உங்களோட MRP அதிகமா தான் இருக்கணும், இல்லைனா செல் பண்ற காஸ்ட்டே இருக்கணும். இதை விட கம்மியா கொடுத்தோம்னா லிஸ்டிங் அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ என்னோட ப்ராடக்டோட MRP என்ன பிரைஸ் இருக்குன்னா ஒரு ₹800 இருக்கு. 800 நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அட்வான்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஐட்டம் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஐட்டம் கண்டிஷன்ல நியூ கிளிக் பண்ணுங்க. நியூ மட்டும்
மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் உங்க ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல் இருக்குல்ல, அமேசான் FBAக்கு டைரக்டா நீங்க ஸ்டாக் அனுப்ப போறீங்களா இல்ல MFNல தான் செல் பண்ண போறீங்களான்னு கேக்குது. எப்போதுமே எடுத்தோடனே அமேசான் FBAக்கு ஸ்டாக் அனுப்பாதீங்க. இந்த இடத்துல மெர்ச்சன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குல்ல, அதையே கிளிக் பண்ணுங்க. கொடுத்து முடிச்சிருக்காருமா அகைன் உங்க ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பா இந்த இடத்துல சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல உங்க ப்ராடக்ட் வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்ன, அதோட வெயிட், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமமா 48 ஹவர்ஸ்க்குள்ள அமேசான் டீம் வந்து உங்க லிஸ்டிங்கை வெரிஃபை பண்ணிட்டு அமேசான் வெப்சைட்ல உங்களோட லிஸ்டிங் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரு வேணாலுமே பை பண்றதுக்கு அது ரெடியா இருக்கும்.